ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் வெள்ளை கடலைக்கறி. ஸோ இது ரொம்பவே ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கடலை ரெடி ஆகிட்டு. ஸோ அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கோகோனட் ஆயில், பட்டை, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சதுக்கு பிறகு பல்லாரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை நல்லா போகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். கிரேவிக்கு அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிரேவி ரெடி. நான் இதை சூடான சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் ஆப்பம், புட்டு, இடியாப்பம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி கடலைக்கறியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.